என்னடி ரெண்டு பேரும் பத்திரி மாதிரி அழுவுறீங்க? என் பசங்க தெரியாம இடிச்சா செருப்பால் அடிப்பேன்னு சொன்னியாமே, தொட்டா போயிடுவீங்க. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா துணி வாங்க வந்த மாதிரி தெரியல. திருட வந்தீங்களா? நாங்க அந்த மாதிரி பொண்ணுங்க இல்ல சார். ப்ளீஸ் சார், எங்களை விட்டுருங்க சார். ஏதாவது எங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு கலட்டி காட்டிடுங்க. வேணாம் சார், நாங்க இந்த மாதிரி பொண்ணுங்க இல்ல சார். என்னங்கடி கலட்டி காட்ட சொன்னா கதை சொல்றீங்க? கலட்டி ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். டேய், ரவுடி ஒருத்த சண்டை போறான்னு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்திருக்கேன். பொறுக்கி. டேய், அங்க என்ன பார்வ? சார் நான் ஒண்ணும் பண்ணவே இல்லைன்னு சொல்றேன்ல சார். சார் என்ன நடந்ததுன்னு எனக்கு கேளுங்க சார். அதை விட்டு நீங்க பாட்டு என்ன எடுத்து போனா என்ன சார் அர்த்தம்? உனக்கு மானம், சூடு, சொரணை எதுவுமே கிடையாதா? நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், பதில் பேச வந்தா என்ன அர்த்தம்? வாய் திறந்து பேசியா? நாய் தான் கத்தும், மனுஷன் எப்படியா கத்துவான்? என்ன கிண்டல் பண்றியா? அதிகம் பேசுனே நான் பொல்லாதவன் ஆயிடுவேன். என்னையே செய்வேன்? வெட்டிடுவேன். எங்க வெட்டு பாப்பா, வெட்டியா? அப்பா 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 ப்ளீஸ் பா. சார் கொஞ்சம் பொறுத்துக்குங்க, எப்படியாவது உங்க கடனை அடிச்சிடுறோம், என்ன நம்புங்க சார். ஓ நல்ல குணம் உங்க அப்பனுக்கு இல்லையம்மா. ஓ முகத்துக்கா உங்க அப்பனை விட்டு வைக்கிறேன். மாலா, இங்க பாரு, உனக்கா சுடிதார் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏமா அழுதுட்டு இருக்க? ஓஹோ, அப்பாவை கடன்காரன் திட்டிட்டு போயிட்டானேன்னு அழுதுட்டு இருக்கியா? இல்ல, நான் அதுக்காக அழலக்கா. பின்ன நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இன்னைக்கு முருகன் டெக்ஸ்டைல்ஸ் போயிருந்தேன்க்கா. அங்க உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து என்ன கெடுக்க முயற்சி பண்ணாங்கக்கா. நீ என்னமா சொல்ற? அந்த நேரத்துல மட்டும் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து காப்பாத்தலைன்னா நாசமா போயிருப்பேன்க்கா. சரி சரி சரி, அழாதடா. அது சரி, அந்த ஆள் யாரு? கதவை மூடிங்க, யாரோ உள்ள போயிட போறாங்க. சாரி, என்ன மன்னிச்சிருங்க. கடையில என்ன நடந்ததுன்னு தெரியாம அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டேன். இவ என் தங்கச்சி. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ நீங்க வேறங்க, பெத்த அப்பனே பெயில் எடுத்தா செலவாகும்னு ஜெயில ஏறான்னு விட்டுட்டு போயிட்டான். நீங்களாவது பெரிய மனசு பண்ணி என்ன வெளியில எடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ். நீங்க ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க. தேங்க்ஸ். அதான் மறந்துட்டீங்களோன்னு பார்த்தேன். என்னங்க? என்னங்க? அன்னைக்கு பஸ்ல நீங்க ரெண்டு போலீஸ்காரங்களுக்கு நடுவுல. இல்ல இல்ல, நீங்க என்ன கேட்க வரீங்க எனக்கு புரியுது. நீங்க மட்டும் இல்லங்க, அன்னைக்கு பஸ்ல இருந்த எல்லாருமே நான் கொலை செஞ்சுட்டு வந்த குற்றவாளியா தான் என்ன பார்த்தாங்க. ஆக்சுவலா அந்த போலீஸ்காரங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ரோட்ல அடிபட்டு கிடந்தால பாவமே கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு வந்தேன். அதனால என் சட்டையெல்லாம் ரத்தக்கரையா இருந்தது. அவங்க ரெண்டு பேரும் அகஸ்மாத்தா என் பக்கத்துல வந்து உட்காந்தாங்க. இதனால என்னாச்சு தெரியுங்களா? என் வேலை கோயந்தாயிடுச்சு. பாருங்க, நீங்க எவ்வளவு ஃபீல் பண்றீங்க. அன்னைக்கு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுங்களா? நான் யாரை பத்தியும் கவலைப்படவே இல்லைங்க. அன்னைக்கு அந்த பல்லவன் பஸ்ஸோட படிக்கட்டுல ஒரு கவிதை மாதிரி நடந்து வந்து. உங்க பேர் என்னங்க? கவிதா. காரண பேரோ? இல்ல இல்ல, அப்பா அம்மா வச்ச பேரு. இல்லைங்க, கவிதை மாதிரி ஒரு அழகான பெண்ணுக்கு கவிதான் பேர் வச்சிருக்காருன்னா உங்க அப்பா எவ்வளவு பெரிய இலக்கியவாதியா இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட கவிதை என்ன தப்பா நினைச்சதுதான் இன்னும் எனக்கு வருத்தமா இருக்கு. இதுல போடுங்க.
என்ன பிரதர், அன்னிக்காக ரொம்ப நேரம் வெயிட்டிங் போல இருக்குது. ஆமா. ம். சீக்கிரம் கல்யாண சாப்பாடு போடுங்க பிரதர். எனக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுப்பீங்கல்ல? கண்டிப்பா. ஓகே பிரதர், பட்டா. என்ன பிரதர், லவ்ஸா? ஆமா பிரதர், 6 மாசமா ட்ரை பண்ணி இன்னைக்கு தான் ஒர்க் அவுட் ஆயிருக்குது. பிரதர், அண்ணி வராங்க பிரதர். என்ன மாதிரியே நீங்களும் அசத்துங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். பட்டா, வரேன் பிரதர். கவிதா, இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் உனக்கு ஒன்று கொடுக்கணும்னு தவியா தவிச்சிட்டு இருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்து நீ ரொம்ப லேட்டாக வர. கொடுக்கலாமா? கூட்டமாக தான் இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, கொடுக்கட்டுமா? ஏய், வேண்டான்னா வேண்டான்னு சொல்லு. அதுக்கே இப்படி கண் கலங்குற? என் சம்பள பணத்தை எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன். வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. எல்லாரும் என் சம்பளத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. வாங்கிக்க. ஐயோ வேண்டாம், நீங்க இன்னைக்கு தான் முத மாச சம்பளம் வாங்கியிருக்கீங்க. வீட்டுல போய் கொடுங்க. இந்த பார் கவிதா, நீ வேற என் குடும்பம் வேற இல்ல. அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நீங்க தான் எனக்கு எல்லாம் சொன்ன இல்ல. அந்த வார்த்தை உண்மையா இருந்தா இதை மறுக்காம வச்சுக்க. தேங்க்ஸ். ஐயா, ஏன் தேங்க்ஸ் ஒன்னு நிறுத்திட்ட? தேங்க் யூ வெரி மச், தேங்க்ஸ் a lot, தேங்க்ஸ் கத்த வேண்டியதான பஸ் ஸ்டாண்ட் அதுமா? ரிலாக்ஸ். போடி. என்ன பாக்கட்டுமே? எப்ப நீ மனசால புருஷன் நினைச்சு அப்ப நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. பொண்டாட்டி போய் புருஷனுக்கு தேங்க்ஸ் சொல்லாமா? எங்க சொல்லாமாங்க? நீங்களும் ஒரு பொண்டாட்டி தானே. யாருக்கு பொண்டாட்டி? யார்? ஐயோ, பாக்குறாங்க, மத்தவங்க பொண்டாட்டி எல்லாம் பாக்குறாங்க. பரவாயில்ல, ஏன் புருஷனை நான் கட்டிக்கிறேன். அவங்களுக்கு என்ன, அவங்க பாக்கட்டும். பஸ் வந்துருச்சு, 12C. பாத்து போ. வரேங்க. அம்மா வெயிட் பண்ணுவாங்க. பணம் பத்திரம். பை. தம்பி, உன் பொண்டாட்டிக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொன்னீங்க. நல்லவளமா ஞாபகப்படுத்துறீங்க. பலவான் முக்கியமான உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னா வாங்க. பஸ்லயா? எது லிப்ஸ்டிக் நினைச்சியா? ஆசை ரொம்ப தாண்டி உங்களுக்கு. நான் சொன்னது குங்குமச்சிமிழ். வாங்குனீங்களா? இல்ல, திருநாங்க. நல்லா இருக்கா? பை பை பை. பை. டேய் அருண், எப்படா வந்த? ட்ரைனிங்லாம் முடிஞ்சதா? எவ்ரிதிங் இஸ் ஓகே. வேலை கன்ஃபார்ம். அன்பு, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நாம காதலிக்கிற விஷயத்த என் ஃப்ரெண்ட் அருண்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னங்க இது? இதெல்லாம் பெத்தவங்க கிட்ட சொல்லதான் பயப்படுவாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இல்ல கவிதா, பெத்தவங்களை விட என் ஃப்ரெண்டை நான் உயிரோட மதிக்கிறேன். வாழ்க்கையில முன்னேற வரைக்கும் இந்த மாதிரி காதல் கத்திரிக்காய் எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சவனா, என்னால அவனும் தன்னுடைய ஆசாபாசங்கள்லாம் ஒதுக்கி வச்சான். அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டு இப்ப நானே இப்படி காதல் கீதல்னு, அதான் மனசு உறுத்துது. உங்க ஃப்ரெண்டு மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதையை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. நான் வேணா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இல்ல வேணாம், நானே பேசிக்கிறேன். உங்களுக்கு அருண் ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி எனக்கும் ஒரு உயிர் தோழி இருக்கா. அவ பேர் கௌசல்யா. கௌசல்யா என் மேல உயிரா இருப்பா. அவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி வாயில அப்படிவே. எனக்கு ஜலதோஷம் வந்தா அவ ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டா. இப்ப என்ன பிரிஞ்சு எப்படி இருக்கானே தெரியல. ஏன், என்னாச்சு? நானும் அவளும் இங்க ஒன்னாதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால அவளை ட்ரிச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நாங்க நேர்ல பார்க்க முடியலனாலும் அடிக்கடி போன்லயும் லெட்டர்லயும் தான் பேசிட்டு இருக்கோம். நானும் ட்ரிச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போலான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள அரெஸ்ட் ஆயிட்டேன். அரெஸ்ட் ஆயிட்டியா? உங்க கிட்டதான். என்னடா சொல்ற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. லவ்? யார் அந்த தேவதை? பேரு கவிதா. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்றா. ஃபேமிலி எப்படி? மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா அம்மா, ஒரே தங்கச்சி. தங்கச்சி இருக்காங்களா? ரொம்ப அலையாத,
இப்பதான் அவ 10th படிச்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸு நிறைய இல்ல, என்ன மாதிரி அவளுக்கும் ஒரே ஒரு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் இருக்காளா? ம். இது முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? முன்னாடி தானே சொல்றேன். சரி அதை விடு. பேர் என்ன? கௌசல்யா. அழகா இருப்பாங்களா? யாருக்கு தெரியும்? இங்க இருந்து ஒரு ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் பிடிச்சு போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ அவ திருச்சியில இருக்கா. திருச்சியில இருக்காளா? அப்போ அது ஒர்க் அவுட் ஆகுது மச்சி. இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு உன் ஆளோட தோழியை பத்தி விசாரிக்கலனா அது அவளை நல்லா இருக்காது இல்லையா? சோ நீ என்ன பண்ற? உன் ஆளுகிட்ட நான் கௌசல்யாவை பத்தி ரொம்ப விசாரிச்சதா சொல்றேன். அதுக்கு தான் லொங்குன்னு ஓடி வந்தாங்களா? சரி, உன் ஆளு கவிதாவை எப்ப எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போற? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வருவா, அப்ப கண்டிப்பா உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்தா. என்ன உங்களுக்கு கல்யாணமா? இல்ல, எங்க அப்பா கல்யாணம். கிண்டல் பண்றியா? என் தங்கச்சிக்கு தான் கல்யாணம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் கல்யாணம். நீ அவசியம் வரணும். பின்ன வராம? நாம ஊருக்கு போறதுக்கு நான் வேன்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த வேன்ல நாம எதிர்க்க உட்காந்துக்கிட்டு ராத்திரி பூரா தூங்காம ஒருத்தர் பார்த்துட்டே வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் எதிரெதிரில் உட்காரணும்? இல்ல நான் கேக்குறேன், எதுக்கு எதிரெதிரில் உட்காரணும்ங்கற? ரிலாக்ஸ். தில்லானா மோகனம்பாள் படத்துல சிவாஜியும் பத்மினியும் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு எப்படி ஒரு சிரிச்சிட்டு வருவாங்களே, அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். அந்த நேரம் பார்த்து சடனா பிரேக் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட பாளையா மாதிரி யாராவது லைட்டா போனா இன்னும் சூப்பரா இருக்கும். நடக்கட்டும். ஹலோ, முழு கடையும் மூடிட்டா எப்படி? ஒரே ஒரு கதவை மட்டும் தரமா? நீங்க இப்படி பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. என்ன? நான் நம்ம காதலை பத்தி அருண்கிட்ட சொல்லிட்டேன். அப்படியா? அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். யாரா அந்த பொண்ணுன்னு கேட்டான். அது சாதாரண பொண்ணு இல்லடா, ஒரு அழகான கவிதைன்னு சொன்னேன். அடிக்கடி ஃப்ரெண்ட்னு சொல்றீங்களே, நானும் அவரை பார்க்கணுமே. நீ தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு வருவல, அப்ப அவன் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அப்புறம் உன் ஃப்ரெண்டு கௌசல்யா பத்தி கூட சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னா, அந்த கவிதையோட ஃப்ரெண்டுனா அதுவும் அழகா தானே இருக்கும், அந்த கௌசல்யாவை நானும் விசாரிச்சேன்னு சொல்லுன்னு சொன்னான். நீ என்ன பண்ற? இந்த சாம்பார் தாளிக்கும் போது 2 கருவேப்பிலை தூக்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டை விசாரிச்சான்னு நீ லெட்டர் எழுதும்போது 2 வார்த்தை அப்படி அள்ளி தூக்கி போட்டுரு. கண்டிப்பா வா கவிதா, உனக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். இல்லங்க, எங்க அப்பா குடிச்சிட்டு கீழே விழுந்ததுனால தலையில அடிபட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் தான் கூட இருந்து அவரை பாத்துக்கணும். சரி போ. சாரி, என்னால வர முடியாது. சரி பரவாயில்ல போ. அம்மா தாய், உங்க சாரி வேணாம், போமா. சாரி அன்பு. வேணாம் போ. வருவான்னு காத்துட்டு இருப்போம். இங்க வந்து சாரி சொல்லுவாங்க. நான் இல்ல சாரி. சாரி. ஹாய். எங்க ஆளு? இப்பதான் போறாங்க. போயிட்டாங்க. ஏன்? அவங்க குடிகார அப்பனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா, அதுக்காக போறாங்க. ச்சே, இந்த குடிகார அப்பன்களே இப்படிதான் கடைசி நேரத்தில் நம்மள கவுத்துருவாங்க. மேடம், இங்க கௌசல்யாங்கிறது நான் தான். உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு மேடம். நட்பு கௌசல்யாவிற்கு உங்களின் மனிதநேய முயற்சிக்கு என்னுடைய சிறிய உதவி. ஆல் தி பெஸ்ட். அருண். ஹலோ டாக்டர், நான் கௌசல்யா பேசுறேன். பணம் கிடைச்சிருச்சு. உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அருண், என்னடா இந்த நேரத்துல என்னாச்சு? என்னடா பண்றது, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்புறம் வேற என்ன வருது? என்னென்னலாமோ வருது. என்னென்னமோ வருதுன்னா காதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். பாட்டி யாரு? ஏய், யாருன்னு சொல்றா? கௌசல்யா. கௌசல்யாவா? டேய், நீ இன்னும் அந்த பொண்ணோட முகத்தையே பார்க்கல, ஒரு 2 வார்த்தை கூட பேசல, அப்புறம் எப்படிடா? என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு முகம் எல்லாம் தேவையில்லடா. நல்ல மனசு தான் தேவை. மத்தவங்களுக்கு உதவி செய்யற நல்ல மனசு அவளுக்கு இருக்கு. என்னமோ தெரியல, என்ன அறியாமலேயே நான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கன்ஃபார்மாடா? எஸ்டா, கன்ஃபார்ம். ஐ லவ் ஹர். ஐ லவ் கௌசல்யா. கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. நிச்சயதார்த்தம் பண்றதா இருந்தா?
கிண்டல் பண்ணாதடா. சரி சீரியஸ் சீரியஸ். டே 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 நான் அவளை விரும்புற மாதிரி அவளும் என்ன விரும்புறாளான்னு ஓ ஆளை கேட்க சொல்ற மச்சி. மச்சியா இந்த வேலை பாக்குறவனுக்கு பேர் மாமாடா. ஓ இதான் மாமாவா? ஆமா. சரி கேட்டு சொல்ற மாமா. ம் ஓகே ஓகே. கவிதா, நான் கௌசல்யா பேசுறேன். என்ன கௌசல்யா, உடம்பு சரியில்லையா? 4-5 தடவை ஃபோன் பண்ணியாமே. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மனசுதான் சரியில்லை. என்னடி சொல்ற? எஸ் கவிதா, நான் அருணை லவ் பண்றேன். ஜோக் அடிக்கிறியா? இல்ல கவிதா, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஐ லவ் ஹிம். அருணை மனசார காதலிக்கிறேன். அவரே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். என்னடி, என்னால நம்பவே முடியல. நீ அருணை பார்த்ததில்ல, பேசுனதில்ல, அப்புறம் எப்படி? காதலுக்கு முகம் தேவையில்லை, மனசுதான் தேவை. அவரோட மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவரை விரும்புற மாதிரி இன்னையும் அவர் விரும்புறாரான்னு கேட்டு சொல்றியா ப்ளீஸ்? என்ன கவிதா ஏதோ சொல்றேன்னு வந்துட்டு விரல்லே வளையல் போட்டுட்டு இருக்க? அது வந்து வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. எங்க ஊர்ல எல்லாம் வாயில தான் சொல்லுவாங்க. உங்க ஊர்ல எப்படி? எங்க ஊர்ல காதலி சொல்லுவாங்க. ஆஹா நல்ல இடம். சரி, நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. முதல்ல நீ சொல்லு. லவ் வந்துருச்சு. அதான் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சே. ஐயோ நமக்கு இல்ல, என் ஃப்ரெண்ட் கௌசல்யா உங்க ஃப்ரெண்ட் அருணை லவ் பண்றாளாம். அப்படியா? இப்படி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? இல்ல என் ஃப்ரெண்ட் அருண் இல்ல, அவன் வந்து உன் ஃப்ரெண்ட் கௌசல்யாவை லவ் பண்றானா. ஐயோ ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணா? மா உனக்கு டூ மச்சா இருக்குமா? பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா? குத்தி கிழிச்சிடுதுமா, ஆள தாங்க முடியலமா. என்ன ஃபீலிங்? ரிலாக்ஸ். ஓகே ஓகே. ஆமா அது எப்படி ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல லவ் பண்ணி ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? லவ் ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? மனசு ஒத்து போச்சுன்னா சிந்தனை ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்போ மனசு ஒத்து போச்சுன்னா சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்ல? இப்போ என் மனசுல ஒண்ணு நினைச்சேன், அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு, வாய்மையே வெல்லும். பரவாயில்ல சொல்லு. அதான் அதேதான். அது வந்து லிப்ஸ்டிக் தானே. லிப்ஸ்டிக்கா? இந்த லிப்ல போடுவாங்களே அதுவா? முத்தமா? நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. இது பாருங்க, யாராவது வாங்களே, என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க. தனியா ஒரு ஆம்பளை பார்க் போட்டு வந்து லிப் கிஸ் எல்லாம் கேக்குறாங்க. என்ன காப்பாத்து. சும்மா இருங்க ப்ளீஸ். வாயை மூடுறதுக்கும் கையா. ஹலோ கௌசல்யா, நீ எப்படி அருணை லவ் பண்றியோ அதே மாதிரி அருணும் உன்னை லவ் பண்றாரா? ஏய், நீ கௌசல்யா லவ் பண்ற மாதிரி கௌசல்யா உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டாலடா. இஸ் இட்? யா இல்லடா, என் கௌசல்யா